Boss Kevin. ஹோலா மக்கள்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்துங்க ஒரு பார்க்க போகிறோம் புருஷன் பொண்டாட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டுக்கு போவோம் எப்போவும். ஸோ பார்த்தா அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டார். அந்த அக்கா அப்போ தான் வராங்க. ஸோ அக்கா வந்து என்னக்கா இப்போ தான் வேலை விட்டு வரேன். ஆமாம், அப்போ தான் வேலை விட்டு வரேன், சரியான டயர்டு. ஓகே, அப்புறம் சரிக்கா போயிட்டு ஓய்வு எடுங்கண்ணே. என்னக்கா ஓய்வு எடுக்கிறது, போய் இப்போ தான் சமைக்கணும். அவருக்கு வந்து வீட்டு சாப்பாடு ஒண்டி தான் அவர் சாப்பிடுவார். வீட்டில் சமைச்சா மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். வெளியிலலாம் அவர் தொடமாட்டார். ஸோ நான் போய் சமைக்கிறையான்ட்டு. ஸோ இது பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா மீமாங்களா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஓகே, சில சமயம் உடம்பு முடியாமல் இருக்கும் போது கூட அவர் வீட்டு சாப்பாடு தான். நான் எனக்கு தெரியாது, அதெல்லாம் வீட்டு சாப்பாடு தான். ஸோ அந்த மாதிரி நீ சொல்லும் போது ஸோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டாக இல்லை. ரைட். ஓகே, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. ஓகே, அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மேபி ஓகே, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் வராங்க. நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து தூங்குறீங்க வீட்டில் ரிலாக்ஸா. ஓகே, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஷேர் த பர்டன்ல. ஓகே, மங்கு கழுவி கொடுக்கலாம். இப்போ நான்லாம் மங்கு கழுவேன். ஓகே, என் மங்கு யார் வீட்டுக்கு போனாலும் நானே எடுத்து கழுவிடுவேன், ரெஸ்டாரண்ட்டில் தவிர. யார் வீட்டுக்கு போனாலும் நான் கழுவிடுவேன். ஸோ மங்கு கழுவுறது இல்லை அந்த பானை கழுவுறதோ ஏதாச்சும் ஒரு உதவி ஷேர் லோட் பண்ணிங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும். ஓகே, இல்லைனா சில சமயம் உடம்பு முடியலையா வெளியே போய் கடையில் ஒரு வாட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை. ரைட். அவங்க சரி செய்கிறாங்க, மாடா உழைக்கிறாங்கன்னு போட்டு அழுத்தக்கூடாது. நம்ம அவ்வளோதான். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் பாஸ் கெவின். சாவ்.